ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளோட ஒரு கட்டமாக அந்த காலகட்டத்தில் முக்கியமான பதவி வகித்த உயர் போலீஸ் அதிகாரி நிலந்த ஜெயவர்தன போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. நேற்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு அந்த தீர்மானத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தது. இதுக்கு முதல்ல நிலந்த ஜெயவர்தன சம்பந்தமான விசாரணைகள் வழக்கு விசாரணை நீதிமன்ற வழக்கு விசாரணை நடந்தது. இலங்கையில் இருக்கிற பாராளுமன்ற குழு விசாரணை நடத்தியிருந்தது. ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரிச்சிருக்கு. கட்டாய விடுமுறையில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். இப்போ உத்தியோகபூர்வமாக அவர் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்ன்றதை தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவிச்சிருக்கு. நிலந்த ஜெயவர்தனவுக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன, அந்த தகவல் தெரிஞ்சிருந்தும் அவர் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தார்ன்றதை பற்றின பல தகவல்கள் கடந்த காலங்களில் வெளிவந்திருந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட 2019 ஆண்டு காலகட்டத்தில் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் SIS பணிப்பாளராக இருந்தவர் தான் நிலந்த ஜெயவர்தன. அதாவது பயங்கரவாத செயற்பாடுகள் சம்பந்தமான ஒட்டுமொத்த தகவலுக்கும் புலனாய்வு தகவலுக்கும் பொறுப்பாக இருந்த ஒரு நபர் SIS பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன. அந்த காலகட்டத்தில் அவருக்கு தகவல் தெரிஞ்சிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்றது நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. பாராளுமன்ற தெரிவுக்குழு நடத்தின விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய விசாரணைகளையும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவரும் கூட அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுமே அவர் சம்பந்தமா விசாரணை நடத்தப்படுறதுக்கு பதிலாக அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுது. சீனியர் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற பதவி உயர்வு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக சுரேஷ் சலை நியமிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு முதல்ல இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலைவுக்கு அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவி உயர்வு கொடுக்கப்படுது. இவருக்கு சீனியர் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற பதவி உயர்வு கோட்டாபய ராஜபக்சவால கொடுக்கப்பட்டிருந்தது. நிலந்த ஜெயவர்தனவுக்கு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2019 ஆண்டிலேயே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற துல்லியமான தகவல் கிடைச்சிருந்தது. பெயர் விபரங்களோட அந்த தகவல் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா NTG அமைப்பு சஹ்ரான் ஹாஷிம் குழுவால இந்த தாக்குதல் ஹோட்டல்களை இலக்கு வச்சு நடத்தப்படலாம் என்றது ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிற தாக்குதல் ஏப்ரல் 4ஆம் தேதியே அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் உரிய நடவடிக்கையும் அவர் எடுக்கல. இந்த தாக்குதல் அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் என்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பற்றின தகவல் எனக்கு 4ஆம் தேதியே கிடைச்சது என்றதை அவர் கூட ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவால் அவருக்கு இந்த தகவல் கிடைச்சிருந்தது. அவர் அதை சீரியஸா எடுத்துக்கொள்ளல என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்த IGP பூஜித் யசுந்தரவும் பகிரங்கமா சொல்லியிருந்தார். ஒரு குற்றச்சாட்டையும் கூட சுமத்தியிருந்தார். இவர்கிட்ட சில விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் இது உறுதி செய்யப்பட்டிருந்தது. முதல்ல நடத்தப்பட்டது 2019. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு உடனடியாக ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இவருக்கு 4ஆம் தேதி இந்த தகவல் கிடைச்சதுன்றது உறுதி செய்யப்படுது. அதை பற்றி விசாரிக்கும் போது தெரிய வந்த ஒரு தகவல் 9ஆம் தேதி உயர் அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த தகவலை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு கூட்டத்தை இவர் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் திட்டமிட்ட மாதிரி அந்த கூட்டம் நடத்தப்படல. அதுக்கு பிறகு ஒரு ஆவணமா இதை அனுப்பலாம் என்ற மாதிரி அவர் தீர்மானிச்சிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஆவணமும் கடைசி வரைக்கும் அனுப்பப்படல் என்றதும் பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணையில உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நடத்தப்படுது ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலையும் இவருக்கு தகவல் கிடைச்சிருந்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல் என்றதும் உறுதி செய்யப்படுது. 2 பரிந்துரைகள் முன்வைக்கப்படுது. ஒன்று, போலீஸுக்குள்ளே அவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்யாம விட்டிருக்கிறார், ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை முன்வைக்கப்படுது. 2வது, கிரிமினல் சார்ஜ் குற்றவியல் சட்ட நடவடிக்கைக்கு இவர் உட்படுத்தப்படணும்னு சொல்லி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய சாதாரணமான நபர்கள் கிடையாது, நீதிபதிகள் தான் இந்த ஆணைக்குழுவிலையும் உள்ளடக்கப்பட்டிருந்தாங்க. நீதிபதிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு பரிந்துரை கிரிமினல் சார்ஜ் சட்ட நடவடிக்கை குற்றவியல் சட்ட நடவடிக்கைக்கு இவர் உட்படுத்தப்படணும் சொல்லி ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் தெரிய வந்த இன்னும் ஒரு தகவல் இருக்கு. இவற்றை கேட்கப்படுது, உங்களுக்கு 4ஆம் தேதியே இந்த தகவல் தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முதல்ல, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்படுது. 16ஆம் தேதி 17ஆம் தேதி காலகட்டத்திலேயே அந்த 2 நாட்கள்லையும் சஹ்ரான் ஹாஷிமும் அந்த குழுவை சேர்ந்தவங்களும் கொழும்புல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலை சுற்றி நடமாடி இருக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. தாக்குதல் எப்படி நடத்தலாம்னு சொல்லி திட்டமிடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு 4ஆம் தேதி தகவல் கிடைச்சிருக்குன்றதை நீங்களே உறுதி செய்திருக்கிறீங்க. அப்ப ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை, ஏன் புலனாய்வாளர்கள் அந்த இடத்துக்கு அனுப்பப்படலை, ஏன் கண்காணிக்கப்படலைன்னு சொல்லி கேள்வி கேட்டதும் அவர் சொன்னார்,
சஹ்ரான் ஹாஷிம் குழுவால NTG அமைப்பால இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற தகவல், ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்ற தகவல் மட்டும்தான் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நட்சத்திர ஹோட்டல்களுக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு இவங்க போய் நடமாடுவாங்கன்ற தகவல் எனக்கு சொல்லப்படவே இல்லை. அதனால எந்த ஒரு நடவடிக்கையும் என்னால் எடுக்கப்படலைன்னு சொல்லி அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் ஒரு சாட்சியத்தை சொல்றார். பகிரங்கமா அந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஒரு அமைப்பினுடைய பயங்கரவாத செயற்பாடுகள் சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கிற ஒட்டுமொத்த பிரிவினுடைய தலைவராக இருக்கிறவர், பணிப்பாளர் இருந்தவர், இந்த மாதிரி தகவல் கிடைச்சிருந்தும் இந்த மாதிரியான ஒரு பதிலை சொன்னார் என்றதும் மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு விசாரணை நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக நடத்தப்பட்டிருந்தது. அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டு இவருக்கு தகவல் தெரிஞ்சிருந்தது, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல, இதனால பாதிக்கப்பட்ட மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுல 7.5 கோடி ரூபாய் நட்டஈடு செலுத்தப்படும். இவர் ஒரு குற்றவாளி என்றது உறுதி செய்யப்படுது, தன்னுடைய கடமையை சரிவர செய்யாமல் இருக்கிறார் என்றதை நீதிமன்றம் உறுதி செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 7.5 கோடி ரூபாய் நட்டஈடு செலுத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்த, பாதுகாப்பு செயலாளர் இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. IGP பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவர் 7.5 கோடி ரூபாய் இவர் மட்டுமே செலுத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுது. முதல்ல 1 கோடி ரூபாவை, 10 மில்லியன் ரூபாவை நட்டஈடா செலுத்துறார். அதுக்கு பிறகு என்னால் செலுத்த முடியாது, பணத்தை திரட்ட முடியாம இருக்கு, என்னால் இதை செய்யவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. நீதிமன்றம் இன்னும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய அவர் நட்டஈடு செலுத்தாம இருக்கிறார். அதுல சொல்லப்பட்ட அறவாசி பணம் கூட செலுத்தப்படல. இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயற்பாடுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு மிச்சமா இருக்கிற 6.5 கோடி ரூபாவையும் செலுத்தி முடிச்சிருந்தார். மொத்தமா 7.5 கோடி ரூபாவை நட்டஈடா அவர் செலுத்தி முடிச்சிருந்தார் என்றதும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவருக்கு 7.5 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது என்றதும் இன்னும் ஒரு கேள்வி. எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள்ல பல தகவல்கள் தெரிய கட்டாய விடுமுறை கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நபர் தான் நிலந்த ஜெயவர்தன சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த நிலையில தேசிய போலீஸ் ஆணைக்குழு நேற்று அவர் போலீஸ் சேவையிலிருந்து முற்றுமுழுதா நீக்கப்பட்டிருக்கிறார் என்றதை உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருந்தது. ஆனா அவர் சம்பந்தமா கிரிமினல் சார்ஜ், குற்றவியல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி இதுக்கு முதல்ல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமா திரும்பவும் நாங்கள் மீளாய்வு செய்ய இருக்கிறோம்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களமும் அறிவிச்சிருந்தது. திரும்பவும் அந்த குற்றவியல் சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றது தெரியாது. ஆனா இவர் சொன்ன சாட்சியத்தின் அடிப்படையில சில கேள்விகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் சொல்லியிருந்தார், இதுக்கு முதல்ல பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டங்கள்ல எல்லாம் புலனாய்வு தகவல்கள் பரிமாறப்படும். அந்த மாதிரியான கூட்டங்கள்ல கூட நான் பல சந்தர்ப்பங்களையும் சஹ்ரான் ஹாஷிம் குழு சம்பந்தமான தகவல்களை ஒப்படைச்சிருக்கிறேன். ஷஹ்ரான் ஹாசிமும் அதோட சம்பந்தப்பட்ட நபர்களும் கைது செய்யப்படாட்டி இலங்கையில பாரதூரமான ஒரு சம்பவம் நடக்கலாம்ன்றத பல சந்தர்ப்பங்களை நான் சுட்டி காட்டியிருந்தேன். ஆனா இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்றதையும் தன்னுடைய சாட்சியத்துல இவர் குறிப்பிட்டிருந்தார். இப்ப இவர்தான் தகவல் கிடைச்ச ஒரு நபர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த சம்பவம் சம்பந்தமா நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் மேல மட்டுமே பழி சுமத்துறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதான்றதும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்தது இவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளினுடைய ஒரு கட்டமா அவருடைய லேப்டாப், அவருடைய மொபைல் போன், இந்த 2 இலத்திரனியல் உபகரணங்கள்ல இருந்து ஆவணங்களும் அளிக்கப்பட்டிருக்கு. அது ஃபேக்டரி ரீசெட் பண்ணப்பட்டிருந்ததுன்ற தகவலை CID நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது. அதுல இருக்கிற தகவல்கள் திரும்பவும் பெறப்பட்டு அது சாட்சியமா பயன்படுத்தப்படணும் என்ற மாதிரி பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் CID அதை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகளை நடத்தியிருந்தது. ஆனா இவர் போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணி இருக்கிறார். அதுல இருந்த தகவல்கள் என்னன்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எதுக்காக நிலந்த ஜெயவர்தன இந்த போனை ரீசெட் பண்ணார்ன்றது பதில் காணப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. கடைசி நாட்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு யாரையெல்லாம் அவர் தொடர்பு கொண்டார், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் பேசியிருந்தார் என்றதை இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. திரும்பவும் குற்றவியல் சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமா இல்லையா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்கும் என்றது யாருக்குமே தெரியாது. சட்ட நடவடிக்கை திரும்ப ஆரம்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.